வணக்கம் நேயர்களே. பார்த்தீங்கன்னா, இன்றைய பதிவானது குழந்தைகளுக்கான பதிவு. சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த சித்திரம்னா இங்கிலீஷ்ல டிராயிங்ன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா 3 வகையான பிக்சர வரைஞ்சிருக்கேன். ஒண்ணு வந்து வீடு, இன்னொன்னு வந்து குடை, இன்னொன்னு வந்து தொப்பி. இது 3யுமே வரைஞ்சிருக்கேன். ஒரு இதுமே 3 ஸ்டேஜா காமிச்சு குடுத்துருக்கேன். இது ரொம்ப வரையறது ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த டிராயிங் கத்துக்கிறது குழந்தைகளுக்கு அந்த ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகள நீங்க ஊக்குவிங்க, என்கரேஜ் பண்ணுங்க. சரி சார், இந்த டிராயிங் கத்துக்கல என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கையெழுத்து அந்த குழந்தைங்க கையெழுத்து அருமையா எழுதுவாங்க. எந்த குழந்தை நல்லா படம் வரையும் அந்த குழந்தை கையெழுத்து அருமையா வரும். 2வது அந்த குழந்தைகளுடைய கவனமானது அது வந்து என்னது குவிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல மட்டும் தான் கவனம் இருக்கும். வேற வேற எந்த இடத்துலயும் அந்த குழந்தைகளுடைய கவனம் வந்து வேறு பக்கம் போவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. 3வது அந்த குழந்தைகளுடைய ஓய்வு நேரத்தை சரியானபடி பயன்படுத்துறதுக்கு இந்த ஓவியம் டிராயிங் ஆனது ரொம்ப அருமையானதா இருக்கும். 4வது மிக முக்கியமானது சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டிம்பாங்க. இப்போ குழந்தைகிட்ட வந்து ஒரு இயற்கை காட்சி வரைன்னு சொன்னாக்க என்ன செய்யும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு மலை போட்டோம் அப்படியே மேலே வந்து மேகம்லாம் பறையிற மாதிரி, பறவைகள் இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் மரம் செடிகள் இருக்கிற மாதிரி எல்லாம் கற்பனா சக்தியை உண்டு பண்ணுறோம். அதுதான் சரியான கிரியேட்டிவிட்டி. அப்படியெல்லாம் இது பண்ணும்போது அந்த குழந்தை தானாக எதாவது கற்றுக்கிருக்கும். வேணுங்கிற கிரையான்ஸோ அல்லது கலர் பென்சில்ஸோ வாங்கி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. அப்படி பண்ணால் அந்த குழந்தை நல்லபடியாக இதாகி வரும். நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கும். அதனால பெற்றோர்கள் இதுக்கு வந்து குழந்தைகளை ஊக்குவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.